அது ஒரு அழகான கிராமம். அங்க ராகவையா ரத்னம் அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள. அவனோட பேரு ஜெகன். உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு கொஞ்சம் மந்த புத்தி. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது அவன் உடனே புரிஞ்சுக்க மாட்டான். அதனால எப்பவுமே படிப்புல அவன் பின்தங்கி தான் இருந்தான். ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆசிரியர்கள் கிட்ட அடி வாங்கி அவனுடைய படிப்பை நல்லபடியா முடிச்சிட்டான். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெகனை ஏதாவது ஒரு வேலையில சேர்த்து விடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ராகவையா. அந்த விஷயத்த அவருடைய மனைவி கிட்டயும் சொன்னாரு. ஏங்க, இப்போ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கு? எதுக்காக அவனை வேலைக்கு அனுப்ப பாக்குறீங்க? மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு வேலைக்கு போயாகணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. அதான் அவன் படிப்பு முடிஞ்சிடுச்சுல்ல, வேலைக்கு போகாம வேற என்ன பண்ண போறான்? நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்குல்ல, மறுபடியும் அவன் வெளியில போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனுக்கு எடுக்கிற. இவ்வளவு வருஷம் ஆகியும் அவனுக்கு எந்த வேலையும் செய்ய வரல. அப்படி அவங்க பிள்ளைக்காக அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேற யார்கிட்டயும் அவனை வேலைக்கு அனுப்புறதுக்கு ரத்னம் மட்டும் ஒத்துக்கவே இல்ல. அதனால ராகவையாவும் எதுவும் பேசாம அமைதியாயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரத்னம் ஜெகனுக்காக கல்யாண சம்பந்தம் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அடியை, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு வந்த எண்ணம் சரிதான். ஆனா இவனோட மந்த புத்தியை பத்தி முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டா நல்லது. அப்படி சொன்னா அவனுக்கு எப்படிங்க கல்யாணம் ஆகும்? நம்ம கிட்டதான் தேவையான அளவுக்கு பணம் இருக்கே. ஒரு ஏழை வீட்டை பொண்ணை கட்டி வச்சா அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போக போகுது. அது இல்லடி, நான் சொல்றத கேளு. நான் சொன்னதுக்கு ஒத்துக்கலனா கிணறோ குளமோ பார்த்து நான் விழுந்துருவேன். அப்புறம் உங்க இஷ்டம் வந்தபடி எல்லாம் செஞ்சுக்கோங்க. ரத்னம் அப்படியெல்லாம் பேசினதுனால ராகவையாவும் இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம்னு அமைதியாயிட்டாரு. பொண்டாட்டி சொல்ற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவளை கேள்வி கேட்க யாருமே இல்ல அப்படிங்கறதுனால ரத்னம் ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து தான் புள்ள ஜெகனுக்கு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சா. அந்த பொண்ணு பேரு லக்ஷ்மி. ஜெகனுக்கு இருக்கிற மந்த புத்திய பத்தி ரத்னம் எவ்வளவுதான் மறைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் கூட அது லக்ஷ்மிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஜெகன் எந்த ஒரு வேலையையும் செய்ய மாட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கோவமும் ரொம்ப அதிகம். எதிர்த்து பேசினா அப்பா அம்மாவை கூட வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுவான். லக்ஷ்மி சொன்னா ஒருவேளை கேட்பானோ என்னவோன்னு சொல்லி ராகவையா லக்ஷ்மியை கூப்பிட்டு புள்ளைய ஒரு வேலைக்கு போக சொல்லி சொன்னாரு. என்னங்க, எங்க சொந்த பந்தங்க எல்லாருமே உன் புருஷன் என்ன வேலைக்கு போறாங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்காகவாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா? இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது? உன் சொந்தக்காரங்க சொன்னாங்களா? இன்னில இருந்து அவங்க யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீ பட்னியா இருக்க வேண்டியது இருக்கும். அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ரத்னம் வேக வேகமா அவங்க கிட்ட வந்து, என்னடி கல்யாணமாகி இன்னும் 10 நாள் ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைய வேலைக்கு போக சொல்லி சொல்ற? அவனுக்கு என்னடி வந்துச்சு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. லக்ஷ்மி மாமியார எதிர்த்து பேச முடியாம அமைதியா அங்கிருந்து வெளியில வந்துட்டா. அப்போ ராகவையா மருமக கிட்ட போய் அவகிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. அவராலதான் அவ அவங்க மாமியார் கிட்ட திட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லி. இப்படியே வருஷங்களும் நகர்ந்துச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் கூட ஜெகன் கிட்ட எந்த ஒரு மாற்றமும் தெரியவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி வீட்ல இருக்கா, அவளை பாசமா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்ததில்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு 2 வேளை சாப்பாட்ட அவ வயிற்றுக்கு கொட்டுனா போதும், வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவளே பார்த்துப்பான்னு நினைக்கிறவன். பாவம் லக்ஷ்மி எவ்வளவோ பொறுமையா எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் திடீர்னு ராகவையா நெஞ்சு வலியால இறந்து போயிட்டாரு. அதனால எல்லாருமே சோகத்துல மூழ்கி போயிட்டாங்க.
இங்க பாருப்பா ஜெகன், உங்க அப்பா இறந்து போன நாள்ல இருந்து நமக்கு குத்திக்க பணம் கொடுக்க வேண்டியவங்க யாருமே கொடுக்கல. இப்போ உங்க அப்பாவும் இல்ல. அதனால நீதாப்பா அது எல்லாத்தையும் பாத்துக்கணும். எல்லாரும் கொடுக்க வேண்டிய குத்திக பணத்தை போய் வாங்கிட்டு வந்துருப்பா. நீ தான் இருக்கல்ல, நீயே போய் வாங்கிக்கோ. நான் எதுக்கு மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும்? நான் போக மாட்டேன். அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியில போயிட்டான் ஜெகன். அத்தை, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? குத்திகை பணம் கொடுக்கறவங்க விவரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் காசை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்ப ரத்னம் குத்திகை பணம் யார் கொடுக்கணும்ன்ற அந்த புத்தகத்தை கொடுத்தப்போ அதுல இருக்கிற விவரங்களை படிச்சிட்டு லக்ஷ்மியை நேர்ல போய் கொடுக்க வேண்டிய குத்திகை பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த விஷயம் கடைசியில ஜெகனுக்கு தெரிய வந்துச்சு. ஏண்டி, பணம் வசூல் பண்ணோன்றதுக்காக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிற மாதிரி பணம் வசூல் பண்ணுறியா? உன்னால் என் மானமே போய்கிட்டு இருக்கு. அது அப்படி இல்லைங்க. நீங்க தானே அத்தைய போக சொல்லி சொன்னீங்க. இந்த வயசுல பாவம் அவங்களால அவ்வளவு தூரம் போக முடியாதுல்ல, அதான் நான் போனேன் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் என்னையே எதிர்த்து பேசுறியா? அப்படின்னு லக்ஷ்மியை பிடிச்சு பயங்கரமா அடிச்சு லக்ஷ்மி எடுத்துட்டு வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். லக்ஷ்மியும் ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுகிட்டே அவளுடைய அறைக்குள்ள போயிட்டான். ராகவையா இருக்கிற வரைக்கும் வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப அவரு இல்லைங்கிறதுனால வீட்ல சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமை. அம்மா, சாப்பாடு போடு, பசிக்குது, சாப்பிட்டுட்டு வெளியில் போகணும். சாப்பாடு செய்யறதுக்கு வீட்ல ஒரு பொடி அரிசி கூட இல்லப்பா. 2 நாளா நானும் லக்ஷ்மியும் பட்னியா இருந்ததா அந்த அரிசியில உனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த அரிசியும் இல்ல. அரிசி இல்லைன்னா கடையில இருந்து வாங்கிக்கிட்டு வர வேண்டியது தானே? என்ன பண்ணுறீங்க? முந்தானேத்து லக்ஷ்மி எடுத்துட்டு வந்த பணம் எல்லாத்தையும் நீ தானே எடுத்துட்டு போன. வீட்ல இப்போ 1 ரூபாய் கூட இல்ல. அது கேட்டதும் ஜெகனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அம்மா சொன்ன விஷயத்த அவன் புரிஞ்சுக்காம அவன் பணம் எடுத்துட்டு போனதான் அவங்க அம்மா சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு வந்த கோவத்துக்கு அவங்கள அம்மானு கூட பார்க்காம பாவம் போட்டு அடிச்சிட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டான். பாவம் ரத்னம் அழுதுகிட்டு இருந்தா. அத்தை, அழாதீங்க அத்தை. இது எனக்கு நடக்க வேண்டியதுதாம்மா. சின்ன வயசுல இருந்து பொறுப்பே இல்லாம அவனை வளர்த்தேன்ல. அவனை ரொம்ப பாசம் வச்சு வளர்த்துட்டேன். அதனாலதான் இப்படியெல்லாம் பண்றான். அத்தை, உங்க பிள்ளைய சரியான வழியில கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு யோசனை தான் இருக்கு. நீங்க சரின்னு சொன்னா சொல்றேன். என்னம்மா அது? மாமா நிறைய பணம் வாங்கியிருக்காரு. எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி வச்சிருக்காரு. சொத்து எல்லாத்தையும் வித்தாதான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு உங்க புள்ளைகிட்ட நீங்க சொல்லுங்க. பணம் இல்ல அப்படின்னாதான் அவரும் கொஞ்சம் பொறுப்பா மாறுவாரு. மருமக சொன்னதை கேட்டதும் ரத்னம் மருமக சொன்னது சரிதான் அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டான். அதனால அடுத்த நாளே ஒரு வேலைக்காரனை வர வச்சு, என் புள்ள வீட்டுக்கு வந்தானா வீட்டை வித்துட்டு உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் எங்கேயோ வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஊர் எல்லையில இருக்கிற சின்ன குடிசைக்கு வாழ போயிட்டாங்க. அப்படி அவங்க போன சில நாட்கள்லயே ஜெகன் அவனுடைய வீட்டுக்கு திரும்ப வந்தான். யாருப்பா நீ? என் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க? நீ யாருடா? இது என் வீடு. ஓஹோ, நீ தான் பழைய முதலாளியா? பழைய முதலாளியா? இது என் வீடு, தள்ளி நில்லு. அட இருப்பா இரு, நீ ராகவையாவோட பையன் தானே? அவர் வாங்கின கடனுக்காக அவரோட பொண்டாட்டியும் மருமகளும் இந்த வீட்டை வித்துட்டு ஊர் எல்லையில் ஒரு சின்ன குடிசையில் இருக்காங்க, போய் பாரு. அதனால ஜெகன் வீட்டுக்கு போய் அம்மா பொண்டாட்டிய பார்த்தான். டேய் வாடா, உங்க அப்பா செஞ்ச கடனை தீர்க்கறதுக்காக வேற வழி இல்லாம தாண்டா நாங்க வீட்டை வித்துட்டோம். நானும் லக்ஷ்மியும் கூலி வேலைக்கு போய் கிடைக்கிற பணத்துல வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பணத்துல நானும் லக்ஷ்மியும் சாப்பிட்டா உனக்கு கோவம் வரும் அப்படிங்கறதுக்காக தான் உனக்காக பணத்தை எடுத்து வச்சிருக்கோம். இந்தா எடுத்துக்கோடா, போ. இந்த பணத்துக்காக தானே வந்த. அம்மா சொன்னதை கேட்டு ஜெகன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். இத்தனை நாளா பணத்துக்காக அம்மாவையும் பொண்டாட்டியும் கொடுமைப்படுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இத்தனை நாளாக என் முட்டாள்தனத்தால் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இனிமே உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு.
அப்படி அன்னையில இருந்து ஜெகன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கிடைக்கிற பணத்துல பொண்டாட்டியையும் அம்மாவையும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டான். சில வருஷத்துக்கு அப்புறமா ஜெகன் கிட்ட அவங்க 2 பேரும் உண்மைய சொல்லி, அவன்கிட்ட இந்த மாற்றம் வர்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் அப்படி பண்ணோம்னு சொல்லி அவனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நமக்கு எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் பசங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னு சொல்லி பொறுப்பா அவங்கள வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கதையில ஒரு தாய்க்கு வந்த கஷ்டம்தான் நாளைக்கு நமக்கும் வரும்.